நீதிபதிகள் காலத்திற்கு பிறகு மக்கள் எடுத்த முதல் பெரிய முடிவு. மக்கள் கேட்ட ராஜா தேவன் கொடுத்த பாடம். நீதிபதிகள் காலம் முடிந்தது. மக்கள் சோர்ந்தார்கள். அவர்களின் கோரிக்கை இதுதான்: எங்களையும் மற்ற ஜாதிகளைப் போல ஆள ஒரு ராஜாவை எங்களுக்கு கொடும் என்று. இது ஒரு அரசியல் கோரிக்கை அல்ல, ஒரு ஆவிக்குரிய தவறு. மக்கள் தேவனை மறுத்தார்கள், ராஜாவை கேட்டார்கள். தேவன் சொன்னார், நானே உங்கள் ராஜா என்று. ஆனால் மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு கண்களால் காணக்கூடிய ஒருவன் வேண்டும் என்று. காணக்கூடியதை நம்புவது காணாத தேவனை மறுப்பதற்கான முதல் படி. சவுல் வெளியில் அழகாயிருந்தான், தோற்றம் அழகாயிருந்தது, ஆனால் மனம் வெறுமனே இருந்தது. உயரமானவன், அழகானவன், மக்களுக்கு பிடித்தவன், அவனைப் போல யாரும் இல்லை. ஆனால் அழகு, அபிஷேகம் இல்லை. உயரம் ஆழம் அல்ல. தேவன் கொடுத்தார், ஆனால் எச்சரிக்கையோடு. தேவன் சவுலை கொடுத்தார், ஆசீர்வாதமாக அல்ல, பாடமாக. சில நேரம் தேவன் நாம் கேட்பதை தருகிறார், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்று நாமும் இப்படித்தான். எனக்கு மற்றவர்களைப் போல வாழ்க்கை வேண்டும், எனக்கும் அந்த மாதிரி வெற்றி வேண்டும் என்று ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தால் ஆட்சி தேவனிடம் இருந்து மனிதனிடம் போய்விடுகிறது. தேவன் ராஜாவாக இருக்கும்போது மனித ராஜா தேவையில்லை. கர்த்தாவே, நான் விரும்புவது அல்ல, நீர் விரும்புவது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி வேண்டுவோமா? ஆமென்.